இவனது எண்ணம் என்றுமே அதர்மத்தை சார்ந்திருக்காது. நான் என் பக்தனை இப்பிரபஞ்சத்தின் முன்னிலையில் ஓர் உதாரணமாக மாற்ற விரும்புகிறேன். இது தண்டனை அல்ல, இது கஜாசுரனின் இறுதி வரத்திற்கான தீர்வேயாகும். தாங்கள் என் இருதயத்தில் வசிக்க வேண்டும் மகாதேவா. மகிஷி, தங்கள் மைந்தனின் சவத்தில் சரிபாதி அளவே தகனம் செய்யப்படும் என்று உரைத்ததற்கு காரணம் ஒன்றிருக்கிறது. கஜாசுரனுக்கு உகந்ததை நான் வழங்க விரும்புகிறேன். அவனது சவத்தில் ஒரு பாதி அளவையே தகனம் செய்து மறுபாதியை என் வஸ்திரமாக்குவேன். அப்பொழுதே கஜாசுரன் நிரந்தரமாக என்னுடன் எனது சரீர வசம் இருப்பான். महादेवा हर हर 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 महादेवा. வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, தாங்கள் என்னை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இச்சம்பவத்திற்கு மூல காரணமே தாங்கள்தான். தவறுதலாக சிவனை பிரிந்து தாங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் தந்திரமாக பிறரை அசுரராக்காதீர்கள். தாங்கள் இழைத்த பாவத்தின் காரணமாக கஜாசுரனின் அன்னை அசுர குருவான தங்களை மதிப்பு கொண்டு தாங்கள் என்றல்ல, அவமதிக்கும் வகையில் மதிப்பற்று நீ என்றழைத்தார்கள். நீங்கள் இருவரும் எங்கும் செல்லக்கூடாது. நீயும் அசுர மாதா தித்தியும் என் மைந்தனின் அருகாமையில் செல்லக்கூட நான் விடமாட்டேன். மறக்க வேண்டாம் அசுர குருவே,